முத்துநகை முழு நிலவே முத்து விளக்கே கொடி மலரே. அழகு தூங்கும் போது எம்பிட்டு அழகு பாரு. ஆனா தூங்கினாலும் இந்த 2 புருவம் ஆடுறது மட்டும் நிக்கிறதே கிடையாது. என்ன? ஹலோ, வீடு வந்தாச்சுமா? இன்னும் ஏரோப்ளேன்ல பறக்குறோன்ற நினைப்போ? எனக்கு தூக்கமா வருது. ஏன் இப்படி பண்றீங்க? இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம். வண்டியை எடுங்க. எனக்கு காபி வேணும். காஃபியா? ஹலோ, இன்னும் மதுரையில இருக்கிறோன்ற நினைப்போ? ஓய், என்னம்மா சும்மா ஓய் ஓய்னு? இன்னைக்கு ஒரு நாள் கூட நான் நிம்மதியா தூங்க கூடாதா? நான் டாக்டர் கூட ஊருக்கு போறேன்ல. சரியா போச்சுடா. அப்ப இன்னும் ஊருக்கு கிளம்பவே இல்லையாக்கோ? ஓய் மல்லி. ஹலோ மிஸ் பேச்சலகி. எக்ஸ்கியூஸ் மீ, சென்னை வந்தாச்சு, நீங்க வாழ போற வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் என்ன தூக்கம்? எந்திரிங்க. என்னது சென்னையா? மாமா சென்னைக்கு வந்துட்டோமா? ஆமாமா, சென்னைக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆனா இன்னும் வீட்டுல இருக்கிற நினப்புன்னு நினைக்கிறேன். சரிதானே? அச்சச்சோ, தெரியலங்க. நல்ல ஒரு தூக்கம். நான் இப்ப தூங்கவே மாட்டேன், சீக்கிரமா எந்திரிச்சிருவேன். என்னமோ தெரியல, உங்க தோல் மேல சாயவும் தூங்குறது கூட இன்னும் நீண்டுகிட்டே இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. வேற ஒண்ணு இல்ல. ஓஹோ, அப்படி எங்க தோல் மேல சாயவும் உங்களுக்கு அப்படி தூக்கம் நீண்டுகிட்டே இருக்கிறதோ நினைப்போ? இருக்கு 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 இருக்கும். ஆமா, அது என்ன சாதாரணமான ஒரு தோலா? எப்படிப்பட்ட ஒரு தோல்? அப்புறம் அந்த இடத்துல தூங்குனா மெத்த கணக்கா சம்முட்டு தானே இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் மெத்தையில் தூங்கவே மாட்டேன், தரையில தான் தூங்குவேன் பாய விரிச்சு. ஆனால் உங்கள் தோல் மேலே சாயவும் மெத்தையில் தூங்குன மாதிரி ஒரு, அது என்னமோ சொல்லுவாங்களே இங்கிலீஷில், தெரியல, ஒரு உணர்வும். ஐஸ் எல்லாம் நல்லாத்தே வைக்கிறிய, இறங்குங்க. ஐஸ் எல்லாம் இல்லை டாக்டரு, நெசமாத்தையும் பேசுகிறேன். எனக்கு ஐஸ் எல்லாம் வைக்கவே தெரியாது. அது வேணா செய்ய வேலை தெரியும், ஆனால் எப்படி வைக்கிறோம்னு தான் தெரியாது. ஆனால் நான் சொன்னது உண்மைதான். இதை விட ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஏக்கம் இருக்கும்ல, அதே மாதிரி எனக்கு இது ஒரு ஏக்கம். ஏன் இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாதுன்னா சொல்லுங்க. இப்போ என்னவா டாக்டருக்கு? இப்போ எதுக்கு இப்படி நெருங்குறிய? ஒன்னும் இல்ல, உங்களுக்கு எப்படி என் தோல் மேல சாஞ்சா மெத்தையாட்டா இருக்கோ, அதே மாதிரி உங்ககிட்ட நான் நெருங்கி வந்தா எனக்கு உங்களுக்கு எனக்கு சரியா போச்சுடா. டாக்டருக்கு பேச்செல்லாம் ஒரு மாதிரி தடுமாறுது. ஒன்றும் சரி இல்லை. வேப்பில் அடிச்சாதையும் சரி வரும்னு நினைக்கிறேன். தள்ளுங்க டாக்டர், நான் வாரேன். அப்படியாக்கும்? வரத்தானே போறிய? நீங்க வாழ போற வீடுதேன். ஆமா ஆமா, வந்திருந்து உங்களை பார்த்து பேசிக்கிருக்கேன் பாருங்க. தள்ளுங்க டாக்டர், நான் வாழ போற வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏய் நில்லடி. வேணாம் டாக்டர், சரியில்லை, வேணாம். இப்ப தள்ளுறீங்களா? அப்புறம் கத்தி ஊரை கூப்பிட்டு போடுவேன். நீ கத்தி ஊரை கூப்பிட்டாப்ல மட்டும் அப்படி திரண்டு வர்றதுக்கு இதுனா மதுரையோ சென்னை ஒரு ஈக்காக்கா கூட இருக்காது. சரி, அது இருக்கட்டும். இப்ப எதுக்கு நீங்க நெருங்குறிய? சரியில்லை, இப்ப தள்ளுறீங்களா என்ன? இல்லைன்னா அத்தையை கூப்பிட்டு போடுவேன். கூப்பிடு. ஆமா, என்ன மாமா நீங்க? தள்ளுங்க மாமா, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா வருது. ஓ, வெக்க வருதா? சரி, வெக்கத்தை போக்கிடுவோம்.
ஐயோ, எம்மா பெரிய வீடு. ஏன் டாக்டர், இதுவா உங்க வீடு? இம்மா பெரிய வீட்லயே குடியிருக்கிய? ஹலோ, இங்க பாரு, இதுதான் நீ வாழ போற வீடு. அதாவது நம்மளோட வீடு. என்ன, இனி இது என் வீடு கிடையாது, புரியுதா? எப்படி இருக்கு நம்ம வசந்த மாளிகை? நல்லாத்தே இருக்கு. சரி வாங்க உள்ள போவோமா? ஆனா எனக்கு பயந்து கிடக்குமாமா. ஏன்னா அத்தை என்ன சொல்லுவாங்க, நான் யாரு என்ன ஏதுன்னு இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும்ல அவளுக்குள்ள. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதெல்லாம் உன்னை பத்தி எல்லாம் முன்னாடி சொல்லியாச்சு, பேசாம வா. சொல்லிட்டீங்களா? ஆமா, வா போவாங்க, இது பெரிய விஷயம். என்ன லுக்கு உள்ள போறது? இல்ல, உள்ள போறதுக்கு முன்னாடி எப்போ இருந்தாலும் திரும்ப இந்த வீட்டுக்கு தான் வாழ வர போறேன். முறையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன். வலது கால் எடுத்து வச்சு போகணுமா, இல்லை கல்யாணம் முடிஞ்சு உங்க கூட ஜோடியா வந்து வலது கால் எடுத்து வைக்கணுமா? சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. ஆஹா, எனக்கு தோன்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுது அதை சொல்லுங்க. இங்க பாரு, எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வாழ வர போறவ நீதே. என்ன, அதே மாதிரி நீதான் வலது காலையும் எடுத்து வைப்ப. அத யாருனாலையும் மாத்த முடியாது, சரியா? அதனால வலது காலை எடுத்து வச்சு உள்ள போ. நெசமாவா? சரி, அப்ப நீங்களும் வாங்க. நான் எதுக்குமா? இந்த பொண்ணுங்களுக்கு தானே இந்த ஃபார்மாலிட்டிஸ், எனக்கு எதுக்கு? அப்படிலாம் கிடையாது. எங்க முறைப்படி எப்ப புருஷன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வந்தாலும் வலது கால் எடுத்து வச்சுதான் கால் வச்சு போகணும். இப்போ நீங்களும் புருஷன் பொண்டாட்டி கிடையாதுதான், இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி ஆயிடுவோம்ல. அதனால எப்பனாலும் நம்ம வலது கால் எடுத்து வச்சுதான் போகணும். வாங்க, வலது காலை சேர்த்து எடுத்து வைப்போம். புதுசு புதுசா ட்ரெண்டா கத்துக்கிட்டு வர்றதெல்லாம் உங்ககிட்ட இருந்துதான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க. ஏன் பெரியம்மா, உங்களுக்குலாம் வீட்டில் வேற வேலை பொழப்பே இருக்காதா? எப்போ பார்த்தாலும் வந்து அத்தை வீட்டில் உட்காந்துக்கு இருக்கீங்க. ஏன் நாங்கள் வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்காக்கா? ஏன் அத்தாச்சி வீடு நாங்கள் வரோம், உனக்கு என்ன? உன் சோழியை பார்த்துக்கிட்டு பேசாம இல்லை. தேவையான மகனே, நீ உன் சோழியை பாருமா, ஏதாவது பேசிக்கிருந்த அப்பா கூட சொல்லி தருவேன். ஏலே என்னதுக்கு பெரியவகிட்ட அம்பளத்துக்கு இருக்கிய? வேற வேலை பழப்பு இல்லையோ? அப்ப வா பத்தா, நீ நானும் அம்பளத்து விளையாடுவோம். போர் அடிக்குது அப்பத்தா. இல்ல உங்களுக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் இல்லையாடா? உங்களுக்கு மட்டும் என்ன போர் அடிக்குது, வெண்ண மாதிரி உட்காந்துக்கு இருக்கிய? இங்க வர அப்பத்தா, நாங்களாம் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டோம். அடுத்து மேல் படிப்புக்கு தான் வெயிட் பண்ணிக்கிறோம். நான் காலேஜ் ஓபன் பண்ணல. எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன பூவரசி, எதையோ தொலைச்சு போட்டு தேடுறாப்ல தெரியுது. என்னோட போன காணோம்டா. என்னது போன காணாமா? போன் இல்லாம ஒரு நிமிஷம் நிம்மதியா இருந்துருவியா? ஏன் இன்ன வரைக்கும் போன் காணாம இருக்கு? இல்லத்த, அந்த பிள்ளை கூட்டிட்டு போயிட்டு நைட் தான வந்தேன். நைட் வந்த டயர்ல நான் போனவே கவனிக்கல. இப்போதே காலைல எந்திரிச்சு தேடுறேன், போனவே காணோம்டா. இங்க வாரு, முட்டைக்கண்ணி உருட்ட போடாத. என்ன இது, இப்போ எங்கேயாவது கொண்டு போய் போன ஒளிச்சு வச்சுட்டு புதுசா போன் வாங்கி தருவாங்கன்னு வந்து நின்னுக்கு இருக்க, சரிதானே? நீ உன் ஜோலிய பாரு, அப்பலாம் ஒண்ணும் கிடையாது. எதுக்கு காலங்கத்துல விடிஞ்சு விடியாம எந்திரிச்சு கத்திக்கிருக்க? என்ன மூஞ்சிய உடைச்சு போடுவேன். எனக்கு ஒண்ணு கூட்டிட்டு போய் நான் போன தொலைச்சு போட்டு நின்னுக்கு இருக்கேன். இப்போ என் போன் எங்க போச்சுன்னு தெரியல. ஓஹோ, இது நல்லா இருக்கே. என்னமோ நான் உன் கூட வாரேன்னு சொன்ன மாதிரில நீ பேசிக்கிட்டு இருக்க. நீ தான இழுத்துட்டு போன? எனக்குலாம் தெரியாது. நீ கொண்டு போய் என்கிட்ட தொலைச்சுட்டு வந்ததுக்கு நான் என்ன செய்வேன்? இன்னது வரமாட்டேன் வரமாட்டேன் நீ நான் சொன்ன வம்படியே இழுத்துட்டு போனில. இழுத்துட்டு போனது மட்டும் இல்லாம போலீஸ். பாய் மூடுல. ஏச்சம்மனுக்கு எங்கேயோ இடிக்கிறாப்பல இல்ல? ஆமாடா, எனக்கு அப்படித்தான் தோணிக்கு இருக்கு. என்னன்னு தெரியலையே, ஏதோ ரெண்டு கூட்டு கலவாணி மறைக்கிறாப்புல தெரியுது. எங்கேயாவது போய் பொட்டிகளோட கீழே விழுந்து எந்திரிச்சு வந்திருக்குங்களோ, அதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறீங்களோ? இல்ல இல்ல, நீ ஆளு சொல்லும் போது ஏதோ போலீஸ் அப்படின்னு வாய் திறந்த மாதிரி இருந்தது. உடனே வாய் அடைச்சு போச்சு. ஒரு என்ன எழுதி கேப்ப. நேற்று உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? நீ இந்த மாதிரி ஏதாவது வாய் திறந்து சொல்லலைன்னா தான் நான் அழ வேண்டி சொல்லி சொன்னா இல்லையா? இப்ப எதுக்கு வாய் திறந்து இருக்க? நீ கம்முன்னு இருல. சரி இல்லையே, ஒரு மாதிரி கோக்கு மக்கா சிரிக்கிறாப்ல தெரியுது. சூரிய பர்ற வெண்ண அப்பலாம் ஒண்ணு கிடையாது. நானே என் போன அந்த கடுப்புல இருக்க யாராவது
ஆமாத்தா, உன் போன நாங்க இடுப்புல கட்டிட்டு அலைஞ்சுக்கிருக்கோம். அந்த சோப்பு டப்பா போன வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்ய? கொண்டு போய் எங்கிட்டாவது தூக்கி அரைஞ்சிட்டு வந்திருப்ப, இல்லனா பழக்க தோசை எங்கிட்ட அது வீசிட்டு வந்திருப்ப. என்ன அங்கிட்டு போய் தேடி எங்க வீசினியோ? பூவரசி என்னமோ சரி இல்லையே. நேத்து நீ விட்டுட்டு போன பீலாவுக்கு என்னமோ நடந்திருக்கு. இந்தா சொல்லு பார்வதி, என்ன நடந்துச்சு சொல்லு பாப்போம். நீ சொன்னீண்டா உனக்கு குச்சி முட்டாயி குறி ரொட்டி வாங்கி தருவேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா, ஒண்ணு இல்ல. இங்க வரு. இப்ப என்ன வெண்ணைக்கு ஆளை பத்தி இருக்குங்க வாரு. என் அம்மா பத்தி பேசிக்கிருக்க. எங்க அம்மாவுக்கு சும்மாவே அந்த பிள்ளைய பிடிக்காது, அந்த கிளவியும் பிடிக்காது, செல்லமா அப்பத்தான் பிடிக்காது. இப்ப தேவையில்லாம நீ என் காதல தீய வச்சுக்கிருக்க. செம்புனக்கி, உன் காதல் தீய வைக்கலனாலும் தீ வச்ச மாதிரிதே இருக்கும். என்ன பேசாம கடை. அதெல்லாம் கிடையாது. நான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுவேன். நீ என்ன செய்வேன்? வீட்டுல யாருங்க? வெளியே கொஞ்சம் வாங்க. அத்தாச்சி யாரோ வந்திருக்காங்க, வாங்க போய் பாப்போம். வாங்க. ஐயோ போலீஸ்! என்ன வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்கு? அத்தாச்சி ஒண்ணு விளங்கலையே. எங்கேயாவது வம்பு கம்பு எடுத்துட்டு வந்துட்டீங்களா? பூவரசி என்ன? பார்வதி, என்னடா இந்த வெங்காயம் மண்டை இங்க வந்து நிக்கிறியா? பயமா இருக்குல? எதையாவது பண்ணிட்டு வந்துட்டோமா? அதாக்கு எனக்கு தெரியல. நீ ஏதாவது பண்ணியா? இல்ல, நீ அழுக சொன்னா அழுதுட்டேன். அப்படியே அந்த வண்டிக்கு ஆசிப்புக்கு லைசென்ஸ் கூட கிடையாது. உடனே வந்துட்டோம்ல. இப்போ இதுக்கு நாளைக்கு வந்திருக்கான்னு தெரியலையோ. ஐயோ உதறதே. சார், என்ன உங்க அந்த ஊருக்குள்ள பார்த்ததே கிடையாது. ஆளு புதுசா இருக்கியே. என்ன எங்க வீட்டுக்கு வந்திருக்கிய? நான் இந்த ஊர் கள்ளிக்குடி கிராமத்துக்கு புதுசா வந்திருக்கேன் இன்ஸ்பெக்டர். நானும் வந்துருந்தேன். ஆனா வேற ஊர்ல டிரான்ஸ்பர் வாங்கியிருந்தேன். இப்ப இந்த ஊருக்கே வந்துட்டேன். இங்க பூவரசி யாரு? போச்சு, செத்த நீதே போச்சு. நேத்தே உன்ட்ட என்னெல்லாம் சொன்னேன். அவரை பகச்சுக்கிறாதன்னு சொன்னேன்ல. இப்ப பாரு என்ன செய்வ. போச்சு, ஜெயில கொண்டு போட போறாங்க. ஐயோ, உன் கூட வந்து போறதுக்கு நான் இப்ப ஜெயிலுக்கு போக போறேன். டாக்டர் கனவெல்லாம் போச்சே. நான் என்ன செய்வேன்? எதுக்குடா ஜெயிலுக்கு போறோம்? லைசென்ஸ் கொண்டு போறதுக்கு நாளை ஜெயில பிடிச்சு போடுவானா? இந்தாலும் போடுவான். இந்தாலும் மூஞ்சி பத்தல இப்படிதான் இருக்கு. ஐயோ பயமா இருக்கே. இப்ப எதுக்கு என் பேரை சொல்றேன்? அப்படி நாளைக்கு என் பேர் எப்படி தெரிஞ்சிரு கொண்டு தெரியலையே. அப்படிலாம் இங்க யாரும். அதான் முட்டைக்கண்ணி, அதுதான் பூவரசி. என்ன சொல்லுங்க? இல்லை விஸ்வா. ஓ, நீதான் பூவரசியா? சார், என் மகனே அந்த நிக்கிறாள்ல, அவன் என் மகன் மூத்தவ. ஏன் என்ன செஞ்சா? அவ ஒண்ணும் செய்ய மாட்டா. ஆனா வாய் துடுக்கான பிள்ளனே. ஏதாவது துடுக்காடுக்கா பேசிக்கிட்டாளா என்ன? வாய் ரொம்ப துடுக்குதே போல. இல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலாம். சரி இல்லையே, எங்கேயோ இடிக்குதே. ஏன் செம்புனக்கி? ஆமாடா கண்ணா, ஒண்ணும் இல்ல. நேத்து அக்காவும் தங்கச்சியும் ஸ்கூட்டில வந்தா போல. எம்புட்டு ஸ்பீடா வந்தாங்க தெரியுமா? எல்போர்டு மாதிரி வண்டி ஓட்டுறாங்க. ஆனா ஸ்கூட்டில சும்மா பறக்குறாங்க 100ல. இப்படியே 100லயே பறந்து 108ல தான் பறக்கணும்னு சொன்னேன். அதுக்கு ஏத்திவிட வருவீங்களான்னு கேட்டதே உங்க பொண்ணு. வாய் கொஞ்சம் துடுக்குல்ல, ரொம்பவே துடுக்குறேன். கட்டிட்டு பாருங்க, செத்தான்னு நினைக்கிறேன். என்ன சார், எனக்கு வாய் துடுக்காதே இருக்கும். அதுக்காக ஏன் வாய் துடுக்க பத்தில நீங்க எதுக்கு பேசிக்கிறீங்க? உங்க போலீஸ் வேலை மட்டும் பாருங்க. இப்போ எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க? அத நேத்து எல்லாம் சரியா போச்சு. அப்புறம் என்ன? நேத்து சரியா போச்சா? என்ன? இல்ல, நேத்து வெக்கங்கட்டதனமா இந்த சத்தியம்லாம் வாங்குற. இப்ப கேவலமா உளறிக்கி இருக்க. அத அப்பே முடிஞ்சு போச்சு. நீ பேசாம நில்லு. இந்த ஆளு என்ன இனி ஒரு மாதிரி பேசிக்கிறீங்க? நான் விட மாட்டேன். வம்பளுப்பேன். அசிங்கப்பட்டே சாவு.
உங்களை பத்தி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? எனக்கு எந்த அவசியமும் இல்லை தெரிஞ்சுக்கணும்னு. என்ன சார், இப்ப நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? எங்க நீ பேச விடுறாங்க உங்க அக்கா? பேச கூடையில பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி மனுஷன் பேசுவியா? ஒரு போலீஸ்காரனே இந்த மடக்கு மடக்குறாங்களே, கட்டுன புருஷன் என்ன மடக்கு மடக்குவாங்க? உன்னையெல்லாம் மனுஷன் கட்டுவானா? மிருகம் தான் கட்டும். அம்மா இரு, என்ன அப்படி கட்டுக்கு மாதிரி பொறிஞ்சுக்கிட்டே இருக்க? பேசவே வேணாமா மனுஷங்க? ஓ கடவுளே, நீ பாரு, நேத்து வந்தியில நான் அன்னைக்கே உங்ககிட்ட முத உன்னை பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன்? என்னத்த என்ன மூஞ்சில மேக்கப் சரியா போடுவியா, சோறு சரியா நேரத்துக்கு சாப்பிடுவியா? எங்க பூபரசி சோறு திங்கிற விஷயத்துல எக்ஸ்பர்ட் சார். ஆளு வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலன்னு நினைக்கிறேன். நம்ம எங்கேயாவது போனா நம்மளோட உறவிகள், அதாவது நம்மளோட திங்ஸ பத்திரமா வச்சுக்கணும். சரி, உங்க மொபைல் போன் எங்க? அது அது இப்ப இந்த ஆளுக்கு மொபைல் போன் பத்தி கேக்குறியா? அது என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு என்ன? ஓஹோ, உங்ககிட்ட இருக்கா? சரி, உங்க போன் எடுங்க பாப்போம். இந்த பொண்ணுங்கெல்லாம் போன் இல்லாம இருக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த விதத்துல போனு பிளஸ் அதுக்குள்ள இருந்த காசு, பர்ஸ் எல்லாத்தையும் தொடச்சுட்டு வீட்டுல வந்து உட்காந்து இருக்கீங்க. என்ன எல்லா நேரமும் ஹீரோஸையும் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் காப்பாத்தி கொடுப்பாங்கன்னு நினைப்பா? ஆமா, எனக்கு அவசியம் பாரு, போலீஸ் படிச்சுட்டு திருட்டு வேலை செய்யணும். உனக்கெல்லாம் கொண்டு வந்து உன் பொருளை கொடுக்கணும்னு நினைச்சு பத்தியா? என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். என்ன பொருளே? என்ன எப்படி நீங்க தான் எடுத்துப்பீங்க? அத கொண்டு வந்து டீசன்ட் பீஸா கொண்டு வந்து கொடுக்கறீங்களா? அம்மா சரியில்லை, பாத்துக்கங்க. காலையில இருந்தே போன காரணம் சொன்னேன்ல. ஒண்ணுல மானேக்கு நானும் பார்வதி இவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அப்ப லைசென்ஸ் ஆசி புக்கலா கேட்டாரு. அதெல்லாம் இல்லன்னு சொல்லவே என் பர்ஸ் திருடிட்டாருமா. பாருங்க, பர்ஸ கையில வச்சு நிக்கிறாரு பாருங்க. ஆமா, எனக்கு அவசியம் எனக்கு தேவைதே. என்ன ரொம்ப பேசாதீங்க சார். கொடுங்க என் பர்ஸ. எப்ப பார்த்தாலும் பர்ஸ எடுத்து வச்சுக்கங்க. கேட்டா காரணம் மட்டும் அடிக்கிட்டே போங்க. அவளே ஒரு திருடன் கூட என்னை பத்தி திருடன் சொல்ல மாட்டான். ஆனா என்ன பத்தி திருடன் சொல்லிட்டியா? உன் கூட்டத்தை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். பாரு, இனிதான் பார்க்க போறேன் இந்த கதிர்வேலன் யாருன்னு. பொறுத்திருந்து பாருடி. சொல்லவே இல்லையே. மன்னிப்பு இருக்கு, ஆனா நான் மன்னிக்கிறதுக்கு நீ தகுதியானவளா இருக்கணும். என்ன, அந்த தகுதி உன்கிட்ட இல்ல. அதனால உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். அருந்ததி, அத்தாச்சி எதுக்கு அப்படி வந்து தனியா நின்று அழுதுக்கு இருக்க? நான் பாக்குற நேரம்ல அழுதுகிட்டே இருக்க. வேலைக்கு போகலையா அன்னைக்கு? நான் எதுக்காக வேலைக்கு போனேன் அத்தாச்சி? நான் வேலைக்கு போனா கண்ணீரோட மட்டும்தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா என் புருஷன் அந்த அளவுக்கு என்ன காயப்படுத்துறாரு. அவர் காயப்படுத்துறது என்னமோ நியாயம். ஏன்னா நான் செஞ்ச தப்பு அப்படி. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீ செஞ்ச தப்பு அப்படி. நம்ம ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோயேன். அதாவது அவங்க நம்மளை புரிஞ்சுக்கல, அது ரெண்டாவது விஷயம். நம்ம ஒரே ஒரு தடவை ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நல்லதே செஞ்சாலும் அவங்களுக்கு அது தப்பு மாதிரி தான் தெரியும். புரியுதா? இப்போ உன் வாழ்க்கை அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்கு. அதனால அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது. சோர்ந்து போயிட்டோம்னா நீ வாழ்க்கையில தோத்து போனதுக்கு அர்த்தம். அந்த ஒரு விஷயம் மட்டும் என்னைக்குமே நீ செய்யக்கூடாது. அடுத்தடுத்து நீ முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். உன் புருஷன் மனசு அப்படியே இருக்கும் நீ நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. அவன் உன் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்காங்கிறத நீ அவன் மனசை மாத்துறது தான் இருக்கு. அத்தாச்சி, நீங்க சொல்றதெல்லாம் சரி. என் மாமாக்கு என் மேல அதிகமான லவ் இருக்கு. ஆனா அதை விட என் மேல ஈகோ இருக்கு. காரணம், நான் பிள்ளைய கொண்டதுனாலதான். அவளுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னோட ஜாதகத்துல எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருந்திருக்கு. அந்த குழந்தை தான் எனக்கு முத கிடைச்ச குழந்தை. அந்த குழந்தைய நானே கொண்டிருக்கேன். நான் மட்டும் இன்னைக்கு திமிர எடுத்து ஆடிட்டு சேர் மேல ஏறி கீழே விளையாடா அந்த குழந்தை நேரம் பிறந்திருக்கும்ல. அந்த குழந்தை என்னை விட்டு போயிருச்சுல. இனிமே என் வாழ்க்கையில எனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு என் ஜாதகத்துல இருக்காத்தாச்சு.
படிச்சவ தானே நீ? படிச்சிருக்கீல, உனக்கு 2 டிகிரி படிச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இந்த காலத்துல போய் ஜாதகத்தை நம்பிக்கை இருக்க? ஓ ஆத்தா ஒரு இருக்கு, அது சொல்றது போல நம்பிக்கை இருப்பியா? இல்ல தாச்சி, என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் இந்த மூட நம்பிக்கைன்னு வரும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தானே இருக்கு. அதனாலதான். அதெல்லாம் கிடையாது. என்ன, ஒரு படிச்சவன் இப்படி பேசவே கூடாது, புரியுதா? 1000 விஷயம் இருக்கும், அதை எல்லாத்தையுமே நம்ம கடந்துதே போகணும். இப்போ என்ன, உனக்கு நீ திரும்ப உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகத்தை விட ஜாதகம், சோசியம், மூட நம்பிக்கை இது எல்லாத்தையும் முதல்ல நம்புறதை விடுறீங்களா? இதெல்லாம் ஒரு விஷயம் எடுத்து நம்பிக்கை இருக்கே வேலை. அந்த காலத்துல இருக்கவங்க தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல எதுவுமே கிடையாது. ஜாதகத்துல இருக்கிறது எல்லாமே உண்மைன்னு சொல்லிட முடியாது, எதுவுமே பொய்ன்னு சொல்லிட முடியாது, புரியுதா? அது ஒரு கண்டிப்பு, அவ்வளவுதான். அப்ப நீ இந்த நேரத்துல இப்படி செத்து போவ அப்படின்னு கேட்டா அப்படின்னு சொல்லி நீ செத்து போயிருவியா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என் கூட வா, ஆஸ்பத்திரி இப்பயே போறோம், லேடி டாக்டரை பாக்குறோம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்குவோம். என்ன தாச்சி வேணாம், அங்க போனாலும் டாக்டர் குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே மனசுல வந்து போய்தான் இருக்கேன். அதையும் கேட்டனா எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைங்கிறது நானே உணர்ந்த மாதிரி ஆயிடும். நான் வரல தாச்சி. இருக்கு மாதிரி பேசாத. எந்த ஒரு விஷயத்தையுமே தெரியறதுக்கு முன்னாடி நீங்களா தப்பு தப்பா முடிவு எடுத்துக்கிறது என்ன? அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் முடிவு எடுப்போமே. லூசு கணக்கா பேசி கேட்காத. உன் ஆத்தா எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் நீ இருக்க. இங்க பாரு, நானும் ஒரு பொண்ணுதே. உன் வேதனை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? வா, தைரியமா போவோம். சாமி புறம் கும்பிடு, கண்டிப்பா உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு. திரும்ப உன்னால இன்னொரு குழந்தைய பெற்றெடுக்க முடியும். அதை உன் புருஷனுக்கு நீ ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா நீ நம்பினா போதும். வா. என்ன செல்லம்? பாருங்க தாத்தா, பாருங்க தாத்தா, பாருங்க. அச்சு என்னமா என்ன வாத்தை என்ன ஏதுன்னு கேளுங்க. மூஞ்சி ஒரு போக்கா வச்சுக்கிருக்காளே, என்னவா? அம்மாங்க இங்க குடுக்கலையா? அம்மா அம்மா இங்க குடுக்காம இங்க போனா அம்மா குளிக்க போயிட்டாளா? என்ன செல்லம்? தாவரே எம்பிட்டு நேரம் இப்படியே உட்காந்துக்கிருப்ப? அடுத்தடுத்து வேலை பாரு போ. அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்ப 4000 ரூபாய் காசு வேணும். நான் கொடைக்கானல் டூர் போயே ஆகணும். டேய் என்ன நினைச்சுக்கிருக்க? ஆம்பளை பையில கூட போறேன்னு சொல்லிக்கிருக்க, எப்படி விடுறது? நான் எங்க ஆம்பளை பையன் கூட போறேன்னு சொன்னேன்? அதே அங்க பிள்ளை பார்வதி, செல்லம்மா எல்லாரும் தானே வருதுங்க. கண்ணா எல்லாருமே தான் போறோம். எங்க வீட்டுல காசு கொடுக்குறாங்களாக்கோ? எங்க போய் கேள, அத்தாச்சி வீட்டுல காசு கொடுக்குறாங்க. 4000 ரூபாய் காசு எம்பிட்டு நினைச்சுக்கிருக்க? சும்மா அப்படி எடுத்து கொடுத்துருவாங்களா? என்ன நினைச்சுக்கிருக்க? எனக்கு ஒண்ணுமே விளங்கல. புடிச்ச பொடிமானமா இந்த ஊர்ல படிக்க மாட்டேன்னு சொல்றது, வெளியூருக்கு போறேன்னு சொல்றது, என்னன்னா பண்ணிக்கிறீங்கன்னு ஒண்ணுமே விளங்கல. அருவி ஆமா, இந்த உலகத்திலேயே நான் மட்டும்தான் இங்க ஆசைப்படுறது எல்லாத்தையும் நீங்க செய்றீங்க பாருங்க. எல்லாரும் அவங்க வீட்டுல அவங்க பிள்ளைய ஆசைப்படுறது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க எனக்கு எதையுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்ப என்னத்தா, உனக்கு 4000 ரூபாய் காசு தானே வேணும்? அப்பா தாரேன், அவ கிடக்குறா. ஏன் சும்மா இருக்க முடியலையா? ஏத்தி விட்டு இருக்கீங்களா பொம்பளை பிள்ளை பாசம்? நீ உன் சோழிய பாரு. என்ன இந்த வயசுல அதுக்கு என்ஜாய் பண்ண, வேற எந்த வயசுல என்ஜாய் பண்ண? கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ண விட்டுருவீங்களாக்கும்? என்னமோ பண்ணுங்க. இப்படியே அவளை குட்டிச்சவர் ஆக்குங்க. இப்படியே தான் மண்ணு கணக்கா இருப்பாரு. அன்னைக்கு போற வீட்டுல எதை கொண்டு அடிப்பாங்கன்னு தான் தெரியல. அவனா இதை ஒண்ணு சொல்லிரு. என்ன எனக்கு தெரியாது. அப்பா 4000 ரூபாய் காசு கொடுப்பா, நான் போகணும்பா. என்னமோ பண்ணி தொலைங்க. சிரிச்சிருங்க. என்னடி தங்கம் இப்படி வயிற கட்டி என்னவா? என்ன வேணுமா பாப்பாவுக்கு? சரிங்க. பாத்தியா பிள்ளைக்கு பேச்ச? பேசுறீங்களா? சோ குளிக்கலான்னு நினைச்ச சாம்பு ஒண்ணும் கிடையாது. என்ன செய்யறது? இந்த மாமா எங்க போனாருன்னே தெரியல. இவர்கிட்ட சாம்பு கேட்டா வாங்கி தருவாரா இல்ல எங்க போனாரு? சரி, இன்னைக்கு மேல குளிப்போம், நாளை பின்ன தலைய குளிப்போம். என்ன பண்றது? அப்பா, எம்பிட்டு நாள் கழிச்சு தனியா சிக்கியிருக்கா. இன்னைக்கு விடக்கூடாது. வரேன், கதவு கூட்டிட்டு வரேன். பள்ளிக்கு பயந்து சாகுதுங்க. சரி, மருந்து கொள்ளையில இருக்கேன், வர சொல்லி வந்து துரத்தி விடுமியா? ஆமா இல்லனா மட்டும் அப்படி வராம இருந்துருவாரு. சரிங்க அத்தை. என்ன உங்களுக்கு மாமா இப்ப என்ன பண்ணிக்கிறீங்க? நான் குளிக்கணும் மாமா, விடுங்க. வர சேட்டை அதிகமாயிட்டே வருது மருதுக்கு. குளிக்க போறியா? சரி, நானும் வரேன். மாமா சரியில்ல, அத்தை எனக்கு குளிக்க டைம் கொடுத்து 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் இங்க லாத்திட்டு ஆடிட்டு தெரிஞ்சா இப்பதான் குளிக்கவே போறேன். இப்ப விட்டுறீங்களா? என்ன பாப்பா பால் கழுவா மாமா, விடுங்க. நானும்
நானே எத்தனை நாளா பாக்குறேன், தனியா சிக்குவியா சிக்குவியான்னு பார்த்து பார்த்தே எனக்கு வயசாயிரும் போல. மாசமானதுல இருந்து சரியா புருஷனை கவனிக்கிறது கிடையாது. இப்போ குழந்தையும் பிறந்தாச்சு, இதுக்கப்புறமா புருஷனை கவனிப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியல. அதான் நான் ஒரு கவனிச்சு விட்டு போலான்ட்டு வந்தேன். புள்ள பெத்திருக்கா பச்சை உடம்புக்காரி அப்படிலாம் ஒரு இதுவும் கிடையாது என்ன. அது மத்தவங்களுக்கு, எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு என்னைக்குமே என் பொண்டாட்டி தான். வேணாம் மாமா விடுங்க, நான் குளிக்கணும். பாப்பா பால் கழுவ மாமா, அப்புறம் அத்தை சத்தம் போடுவாங்க. விடுங்க மாமா, சொல்றேன் இல்லை கேளுங்க. என்னடி நெருங்கி வந்தாலும் சும்மா விடுங்க மாமானே சொல்லிக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும். இன்னைக்கெல்லாம் விடுறதா இல்ல, லேட்டா போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நானே வயலுக்கு போகாம என் பொண்டாட்டி கொஞ்சம் வந்தா ரொம்பத்தேன். முடியாது. மாசமா இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் கவனிச்ச, இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சுத்தமா கண்டுக்கிறதே கிடையாது. அதாண்டி ஏங்கி போய் நிக்கிறேன். அச்சோ என் தங்கம் ஏங்கி போச்சா? சரி என்ன கவனிக்கணுமா சொல்லுங்க, கவனிச்சிருமா. அது நிறைய கவனிக்கணும். எப்படி வசதி? ஓ நீங்க எந்த கவனிப்ப சொல்றீங்கன்னு தெரியுது. ஆனா அதெல்லாம் இப்போ ரொம்ப 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 தப்பு. சரியா? என்னடி தப்பு? இப்படி கேட்கறதே தப்பு. இப்போதைக்கு வேணா சின்ன கவனிப்பு. சரியா? இன்னும் 4-5 மாசம் போட்டும், அப்புறம் பெரிய கவனிப்பா கவனிச்சு விடுறேன். அப்படிங்கிற? சரி, சின்ன கவனிப்பாவது கவனிச்சு விடு. ஏண்டி வயல்ல எனக்கு ஊறுபட்ட வேலை இருக்கு, எந்த வேலையும் பார்க்காத என் கூட வாண்டு அப்படியே சரன்னு இழுத்துட்டு வந்து இப்படி போட்டிருக்கியே, என்ன நினைச்சுக்கு இருக்க? என்ன நினைக்க போறேன்? 2 பேரும் சேர்ந்து துணி துவைப்போம்னு அர்த்தம். ஆனா நீ செய்யற வேலை இருக்கு பாத்தியா, எனக்கு சொல்ல மனுஷன் உருப்படியா ஒரு வேலை செய்ய முடியாது. வீட்டுல இருந்தாலே அந்த 2 கிளவியிலும் போட்டு பாடா படுத்துது. இல்ல ஏதாவது வீட்டுக்கு வந்து குழந்தை குட்டின்னு ஏதாவது பேசிட்டு எரிச்சல கிளப்பிக்கிருக்கு. அதனாலதான் இப்படி சும்மா புருஷனை கூட்டிட்டு வந்தேன். ஏன் வரமாட்டீங்களோ? வேற வழி வந்துதான் ஆகணும். ஆரம்பிங்க. ஆஹா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு இப்படி வந்து குடிக்கிறது என்ன சோகமா இருக்கு. எங்கிட்டு போனாலும் நிம்மதிங்கிறதே கிடையாது. பொண்டாட்டி நோண்டு கட்டின பத்தியா எனக்கு சொல்ல. ஐயோ என்னுடைய காதலி குளிக்கிறது எம்பிட்டு அழகா இருக்கு. சரி ஒரு பாட்டு பாடுவோம். குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சு மஞ்சள் தேய்ச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, உன் கொலுசுக்குள் மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. சீதா ஒரு கண்ணில் நீர் கசையா, உதட்டு வலி உசர் கசையா, உன்னாலே சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவும் ஆனதே. ஆத்தோட விழுந்த இல அந்த ஆத்தோடு போவது போல் நெஞ்சு உன்னோடுதான் பின்னோடுதே. அடக்காலம் மறந்து காட்டு மரமும் பூக்கிறதே. என்னடி அங்க பாரு, கேளவனுக்கு கேளவிக்கு ரொமான்ஸ். குறுக்கு சிறுத்தவளாம்ல. அந்த காலத்துலயும் எப்படி ரொமான்ஸ் பண்றாங்க? நீங்க இருக்கியே ஒன்னத்துக்கு லைக் இல்ல, ஒரு ரொமான்ஸ்க்கு லைக் இல்ல. கம்பத்தங்க விழுந்த மாதிரியே கண்ணுக்குள்ள நுழைஞ்ச ஒரு முடிய விட்டு கோதச்ச மல்லிகையே, ஒரு மொழியில் சிரிச்சு பேசுறியே, வாயு மேல வாயு வச்சு வார்த்தைகளை உறிஞ்சு போட்டு விரல வச்சு அழுத்திய கழுத்துல கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல. போல செவப்பு இல்ல, கணக்கா கூட கருப்பு இல்ல, நீ தீண்டும் இடம் தித்திக்குது, இனி பாக்கி உடம்பும் செய்ய வேண்டும் பாக்கியமே. இலை வெண்ணம் அவனே என்னை ஏமாத்தி என் கழுத்துல தாலியை கட்டிவிட்டு இப்ப எனக்கு துரோகம் செய்யறியா? துரோகம் கண்ண காதலி கூட ரொமான்ஸ்
டார்லிங், உங்களை எம்புட்டு நாளா மிஸ் பண்ணிக்கிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்னைய மிஸ் பண்ண மாட்டீங்களா? ஏன் சீதா கேட்கிறாய்? உன்னை விட்டு நான் பிரிந்த நாள் முதல் இன்று வரை உன்னைதான் என் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறேன். எனது மனைவி ஒரு மெண்டல். அவ கழுத்தில் தாலிதான் கட்டியுள்ளேன். மத்தபடி இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க ரொமான்ஸ் பண்றத பார்த்து என் புருஷனை மொத்தமா இழுத்துக்கிட்டு ஓடிடுவா போலயே. எனக்கு என் புருஷன் வேணும். கல்லாடாலும் கடவுள், புல்லாடாலும் புருஷன். யோ, என் கழுத்துல தாலியை கட்டிவிட்டு எப்ப பார்த்தாலும் கள்ள காதலி போல உனக்கு ரொமான்ஸா? அப்படியே ஆத்தோட ஆத்தா போயிருங்க. பாட்டு பண்ணீங்கல, ஆத்தோட விழுந்த இலை அந்த காத்தோடு போவது போலண்டு அப்படியே போயிருங்க ரெண்டு பேரும். ஏ மாமா, இதே மாதிரி வயசானாலும் என்னை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பியா? ஏன் இப்பயே லவ் பண்ணாம என்ன பண்ணிக்கிருக்கோம்? வா மறுபடியும் லவ் பண்ணுவோமா? சிறு பேச்சு, வெயிலடிக்கும் ஒரு பார்வை, உடம்பு மண்ணில் புதையிற வரையில் உடன் வர கூடுமோ? அடிவம் போல சவப்பு